வெல்கம் டு அவர் சேனல் இட் ஸ்லீப் ரிப்பீட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்த்திகை அப்பம் ரெசிபி. கார்த்திகை தீபம் வந்துட்டாலே நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். வீடு ஃபுல்லாக ஜெகஜோதியாக விளக்கேற்றுவோம். தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு மிச்சம் இருந்தால் வெடிப்போம். அது கூடவே தீப திருநாள் ஸ்பெஷலாக கார்த்திகை பொரி, கார்த்திகை அப்பமும் செய்வோம். இந்த வீடியோவில் சுவையான கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு தேவைப்பட்ட அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க, அது போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு வெல்லத்தை எடுத்து இப்படி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. 150 கிராம் துருவின வெல்லம், 3 தேங்காய் கீத்து இப்படி பொடி பொடியாக நறுக்கி பல்லு பல்லாக போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு, 3 ஏலக்காய் பொடியாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு 1 பிஞ்சு. இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளை போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததான் அதே கடாயில் தேங்காய் பல்ல போட்டு வணக்கிக்கோங்க. வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதை இப்போ எடுத்துடலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்கிற மாவில் தேங்காயும் எள்ளையும் போட்டுருங்க. அது கூடவே துருவி வச்சிருக்க வெல்லத்தையும் போட்டுடலாம். கடைசியாக ஏலக்காயும் உப்பையும் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சிலர் வெல்லத்தை பாவு காய்ச்சி சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட பணியாரம் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அப்பத்தோட ஓரமெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் 400 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பொறுமையாக ஒரு கரண்டியில் மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வரும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா மாவு ஊற்றின உடனே பிரிஞ்சு போயிடும். இதை பொறுமையாக திருப்பி போட்டு வேக வைங்க. 2 சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே அடுத்தடுத்த பேட்ச் அப்பத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். சின்ன சட்டியாக இருக்கிறதுனால நான் 1 தான் ஊற்றுறேன். இதுவே சட்டி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3-4 கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், அப்போ நடுவில் ரொம்ப உப்பலாக இருக்குது, ஓரத்துலலாம் கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குயிக்காக சிம்பிளாக கார்த்திகை அப்பம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.